வேதங்கள் என்பார்கள். இன்று நான் ஒரு ஆலயத்துக்கு சென்று களைத்து போய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது இருவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இவர்கள் என்ன பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று ஆலோசித்தேன். ஒருவர் இன்னொருவர்கிட்ட, இந்த வேதங்கள் என்றால் என்ன, இதனால் என்ன பயன், இந்த வேதங்களின் அர்த்தம்தான் என்ன, இதை ஏன் ஒருவன் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு சந்தேகத்தில் சஞ்சரித்து நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு நிமிடம் எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. வேதங்கள் என்றால் என்ன? வேதங்கள் என்றால் ஒரு மானிடரின் வாழ்க்கைதான் வேதங்கள். என்ன ஆச்சரியமாக இருக்கின்றதா? இல்லை. வேதங்களின் தாத்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முழுமையாக ஒரு ஜென்மா போதாது. என்னென்ன வேதங்கள் உள்ளது? ரிக்வேதம் உள்ளது, சாமவேதம் உள்ளது, யஜுர்வேதம் உள்ளது, அதர்வண வேதம் என்று 4 வேதங்களும் உள்ளது. யாராவது ஒரு மானிடனால் 4 வேதங்களையும் அவனால் தெரிந்து கொள்ள இயலுமா? கிடையாது. ஒரு வேதங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள பல வருஷங்கள் ஆகும். 15 வருஷங்கள், 20 வருஷங்கள், 25 வருஷங்கள் வேத பாடசாலையில் சென்றாலும் ஒரு வேதத்தை தான் முழுமையாக வேத சாஸ்திரங்களை ஒருவரால் புரிந்து கொள்ள இயலும். வேதங்கள், ரிக்வேதம் என்றால் என்ன? சாமவேதம் என்போம். சங்கீதம் போல் உள்ளது சாமவேதம். மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கும். வேத தாத்பரியத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் சோகம் என்றால் என்ன என்று கேட்பார்கள். அதுதான் ஒரு ஞானம் பிறப்பது என்போம். உலகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களால் ஞானத்தை பெற முடியுமா என்றது அடுத்த ஒரு கேள்வி வந்தது. ஏன் பெற முடியாது? இல்லோரத்தில் இருந்தால் தெய்வத்திடம் செல்லக்கூடாதா என்ன? இல்லை தெய்வ சித்தியை தான் அடையக்கூடாதா என்ன? அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லோரத்தில் இருப்பவர்கள் பல பேர்கள் சித்தி அடைந்து கொண்டு பரமபதத்தையும் அடைந்தார்கள். நான் 108 திவ்ய தேசம் சென்று விட்டேன், இனி எனக்கு ஸ்வர்கவாசல் திறக்கும் என்றால் அது உண்மையாகுமா? இல்லை அது பொய் வாக்கா? 108 திவ்ய தேசம் யாராலையும் முழுமையாக அடைய முடியாது. தெய்வ அனுக்கிரகம் இருந்தால்தான் அந்த 108 திவ்ய தேசத்திலையும் இந்த மானிடர் ஜென்மத்தில் ஒத்தரால் காண்ப முடியும். என்னையே எடுத்துக்கொண்டீர்கள். நான் நைமசாரண்யம் போனேன், மிக ஆனந்தத்தை அடைந்தேன். நானும் ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு போனேன், பரமானந்தத்தை அடைந்தேன். காஞ்சி வரதர் கோவிலுக்கு போனேன், சந்தோஷத்தில் உச்சியிலை அடைந்தேன். அப்படி திருமலை தெய்வம் கோவில், பெருமாள் கோவிலுக்கு போனேன். ஏன் இதை விட்டு நம்ம செல்ல வேண்டுமா என்று ஒரு உணர்வு தோணியது. அப்படி தெய்வ அனுக்கிரகம் இருந்தால்தான் 108 திவ்ய தேசங்களை ஒருவர் மானிட ஜென்மத்தில் போய் தரிசிக்க சேவை கிடைக்கும்.
பெருமாள் சேவை கிடைப்பதென்றால் மகா பெரும் அதிர்ஷ்டசாலி. பணத்தை நான் சம்பாதித்து விட்டேன், புண்ணியத்தை என்ன சம்பாதித்தேன்? தெய்வ அனுக்கிரகம் இருந்தால்தான் புண்ணிய பலன் வரும். தெய்வ அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த பூலோகத்தில் சுகபோகியங்கள் வரும். ஆஹா, மகாலட்சுமி கடாட்சியம் என்னமா இருக்கின்றது இவனிடம். வாக்கு நாணயம் உள்ளவர்கிட்ட தெய்வமே தானாக ஓடி வரும். இப்படி அந்த 108 திவ்ய தேசங்கள் என்றது மகத்துவ பெற்றது. சுலபத்தில் யாராலையும் செல்ல முடியாது. ஞானிகளும் பகவான் கடாட்சமும் இருந்தால்தான் அங்கே செல்ல முடியும். வாங்கள், திருப்பியும் நம்ம வேதங்களிடம் வர வேண்டும். வேதங்கள் என்றால் பகவான் வேதங்களா, இல்லை வேதங்கள் தான் பகவானா? ரிக்வேதத்தையே எடுத்துக்கொள்ளும். 1028 முறை பகவானை எப்படியெல்லாம் புகழிருக்கார்கள். ரிஷிகள் என்போம். அவர்களும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தில்தான் அவர்கள் பரமபதத்தை அடைகிறார்கள். பகவானின் பக்தி வேணும். வேதங்கள்தான் வாழ்க்கையின் தாத்பரியம். ஒருவன் வேதங்களை புரிந்துவிட்டால் அவனுக்கு சோகங்களே இல்லை. அதுக்கு நான் இப்பொழுதே சென்று வேத பாఠசாலையில் நான் வேதங்களை கற்றுக்கொள்கிறேன் என்றால் அப்படி வேதங்களை பெற முடியாது. வேதங்கள் என்றது ஞானத்தை தருகக்கூடிய மகத்துவ பெற்றது. ஒரு வேதத்திலேயும் ஒரு அர்த்தம் உள்ளது. வாழ்க்கைதான் வேதம், கிரகஸ்தாசிரமம் என்பார்கள். ஒரு பாலயுகம் எப்படி ஒரு தந்தை ஒரு பிள்ளையாக இருக்கிறான், ஒரு புருஷனாக இருக்கிறான், ஒரு தந்தையாக இருக்கிறான். அப்படி வேதங்களுக்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் உள்ளது. சமுத்திரத்தை அளக்க முடியுமோ? முடியாது. இதை நான் இப்பொழுது நிறுத்திக் கொள்கிறேன். வர வீடியோவில் வேதங்கள் பற்றி நம்ம சுவாரஸ்யமாக பேசுவோம். ஒரு வேதங்களும் என்ன சொல்கிறது, அதுக்கு தாத்பரியம் என்ன, ஏன் ஒருவன் அந்த வேத பாராயணம் செய்ய வேண்டும், அதில் என்ன லாபம், அதில் என்ன புண்ணியம், அப்படியெல்லாம் ஞானத்தை அடைகிற மார்க்கம்தான் பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கம் ஒருவரிடம் எப்படி வருகின்றது? அது பகவானின் அருளால்தான் ஒருவன் பக்தி மார்க்கத்தில் செல்ல முடியும். நான் என்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் அன்று பணிகளோ ஏராளம், மறந்தே போய்விட்டேன். எப்படி அந்த பெருமாளை நாடி நான் செல்லுவேன்? அந்த பெருமாளின் அனுகிரகம் இருந்தால்தான் அந்த பெருமாளிடத்தில் நான் செல்ல முடியும். அதுவும் ஒரு வேதத்து சாஸ்திரம்தான். வாங்கள், நான் இந்த வீடியோவை இப்பொழுது இங்கே முடித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும்.